சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் மகர ராசி உத்திராடம் நட்சத்திரமாகும். உத்திராடம் நட்சத்திரத்தினுடைய அதிபதி சூரிய பகவானாகும். மகர ராசியினுடைய அதிபதி சனி பகவானாகும். மகர ராசி உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை அடுத்த 4 மாதங்கள் உங்களுக்கு 7.5 சனியுடைய பாதிப்புகள் நிச்சயம் இருக்கும். அதே போல உங்களது 5ஆம் இடத்தில் குரு பகவான் வலிமையாக செயல்பட்டாலும் உங்களது 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களது திரிகோணஸ்தானமாக உங்களது ஜென்ம ராசியை மிக வலிமையாக பார்வையிடுவதனால் அடுத்த 4 மாதங்கள் எதிலும் ஒரு தடையும் தாமதங்களும் உங்களுக்கு அதிகரிக்கலாம். அதனால் எந்த முடிவுகள் எடுப்பதாக இருந்தாலும் அவசரப்பட்டு ஒரு முடிவுகளை மேற்கொள்ளாமல் அடுத்த 4 மாதங்கள் பொறுமையாக இருந்து அதன் பின்பு நீங்கள் உங்கள் ஒரு முடிவை எடுக்கும் பொழுது நிச்சயம் நல்ல மாற்றங்கள் உருவாகும். ஏனென்றால் 7.5 சனியில் கடந்த 7.5 வருஷங்களாக வாட்டி வதைத்து கொண்டிருந்த சனி பகவான் முற்றாக உங்களது 7.5 சனியிலிருந்து உங்களுக்கு விடுபடுவதும் உங்களது 9ஆம் இடமான திரிகோணஸ்தானத்தில் வலிமையாக இருந்த கேது பகவானுடைய தாக்கங்களும் அடுத்த 4 மாதத்துக்கு மேல் வலிமையாக குறைவதினால் நிச்சயம் நல்ல திருப்பங்கள் ஏற்படும். பொதுவாக குரு பகவான் 5ஆம் இடத்தில் மிக வலிமையாக இருக்கிறார். அதனால் இப்பொழுது எந்த முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டால் எடுக்கலாம், அடுத்து எடுத்தால் குரு பகவான் மறைந்து விடுவாரே, அதனால் நஷ்டங்கள் ஏற்படுமோ என்ற ஒரு பயமும் மனக்கவலைகளும் உங்களுக்கு இருக்கலாம். அதற்காக அவசரப்பட்டு ஒரு முடிவெடுத்து அவை பின்னாளில் தவறுதலாக போவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். நீங்கள் முடிந்தவரை அடுத்த 4 மாதங்கள் எந்த செயல்களிலும் பொறுமையாக இருப்பது மிக சிறப்பாகும். பொருளாதார ஸ்தானத்தை பொறுத்தவரை பொருளாதார ரீதியாக அவசரப்பட்டு பிறருக்கு கடன் கொடுப்பது அல்லது வட்டிக்கு கடன் வாங்குவது, வீடு கட்டுவதற்காக லோன் அப்ளை செய்வது போன்ற விஷயங்களில் நீங்கள் அவசியம் செயல்படக்கூடாது. அதே போல குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சிக்காக ஆடம்பரம் சார்ந்து செலவு செய்கிறேன் என்று கௌரவத்திற்காக அதிக கடன் வாங்குவது போன்ற விஷயங்களை நீங்கள் அடுத்த 4 மாதங்கள் ஒத்தி வைப்பது உங்களுக்கு மிக சிறப்பாகும். ஏனென்றால் 4 மாதங்கள் வரை சனி பகவானுடைய தாக்கங்கள் உங்களது பொருளாதார ஸ்தானத்தில் வலிமையாக இருப்பதும் கேது பகவானுடைய தாக்கங்கள் உங்களது ஜென்மராசியை வலிமையாக தாக்கம் செய்வதனாலும் முடிந்தவரை அடுத்த 4 மாதங்கள் எந்த பொருளாதாரம் சார்ந்த முக்கிய முடிவுகளை எடுக்காமல் பொறுமையாக இருப்பது உங்களுக்கு மிக நன்மையாகும். அதே போல குடும்பம் ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் படிப்படியாக குறையும். கணவன் மனைவிடையே உண்டான சில பிரச்சனைகள், குடும்பத்தில் சில பிரிவினைகள், வேண்டாத மருத்துவம் சார்ந்த செலவினங்கள் என்று ஏகப்பட்ட தொந்தரவுகள் கடந்த காலங்களில் சந்தித்திருக்கலாம். இன்னும் ஒரு 4 மாதங்கள் பொறுமையாக செயல்பட்டால் குடும்பத்தில் வளர்ச்சிகளும் பொருளாதார ரீதியாக நல்ல உயர்வுகளையும் உத்திராட நட்சத்திரம் மகர ராசிக்காரர்கள் பெறக்கூடிய வாய்ப்புகளும் அனுகூலமான சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு நிச்சயம் உருவாகும். கல்வி பயிலக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை கல்வி ரீதியாக அடுத்த 4 மாதங்கள் சற்று அதிக விழிப்புடன் படிக்க வேண்டிய காலமாக இருக்கும். உங்களது வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் வலிமையாக சஞ்சாரம் செய்வதனால் கல்வி ரீதியாக எவ்வளவு படித்தாலும் மறதி குணங்களும் அல்லது கல்வியின் மீது ஆர்வமற்ற தன்மைகளும் அதிகரிக்கலாம். அதனால் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவர்கள் எந்த பாடங்களையும் நன்றாக புரிந்து படிப்பது மிக அவசியமாகும். அதே போல தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம், எளிய யோகா போன்றவற்றை நீங்கள் பயிற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது மூளை பலமடையும், சோர்வுகள் குறையும். இதனால் ஞாபக மறதி சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து நிவர்த்தி பெறக்கூடிய நல்ல சூழல்கள் உருவாகும். அதனால் முடிந்தவரை மாணவ மாணவர்கள் சூரிய நமஸ்காரம் மேற்கொள்வது உங்களுக்கு மிக சிறப்பாகும். மகர ராசி உத்திராட நட்சத்திரக்கார பெண்களை பொறுத்தவரை இதுவரை ஏகப்பட்ட வலிகளையும் வேதனைகளையும் நீங்கள் அதிகமாக சந்தித்திருக்கலாம். அதனால் அடுத்து குரு மறைகிறாரே, அதற்குள் ஏதாவது புது முயற்சிகளை மேற்கொண்டு குடும்பத்தின் வளர்ச்சிக்காக ஏதாவது சிறப்பான விஷயங்களை செய்யலாம் என்ற எண்ணங்கள் இருந்தால் முடிந்தவரை 4 மாதங்கள் அதை ஒத்தி போடுவது உங்களுக்கு மிக சிறப்பாகும். ஏனென்றால் பொருளாதார ரீதியாக சிறு சிறு சிரமங்கள் அவ்வப்போது உங்களுக்கு தலை தூக்கலாம். அதனால் முடிந்தவரை எந்த புதிய முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்ளாமல் இருப்பதும், தொழில் ரீதியாக தேவையற்ற இடமாறுதல்களை மேற்கொள்ளாமலும் நீங்கள் இருக்கக்கூடிய நிறுவனத்திலேயே பணி செய்வது அடுத்த 4 மாதங்கள் உங்களுக்கு நிச்சயம் நல்ல உயர்வுகளை பெறக்கூடியவையாக இருக்கும். அடுத்த 4 மாதத்திற்கு மேல் குரு பகவான் மறைந்தாலும் பிரம்மாண்ட கிரகங்களான சனி கேது உங்கள் முக்கிய ஸ்தானத்திலிருந்து விலகுவதே உங்களுக்கு மிகப்பெரிய திருப்பமாகும். அதனால் முடிந்தவரை அடுத்த 4 மாதங்கள் பெண்களை பொறுத்தவரை தொழில் செய்யக்கூடியவர்கள் முடிந்தவரை பொறுமையாக இருப்பதும் பிறருடைய விஷயங்களில் அனாவசியமாக தலையிடுவதை தவிர்ப்பதும் உங்களுக்கு மிக நன்மையாகும். தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக பணிபுரியக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை தொழில் ரீதியாக சில பல அழுத்தங்களும் சில தேவையற்ற மன குடைச்சல்களும் உங்களுக்கு அவ்வப்போது அடுத்த 4 மாதங்கள் அதிகரிக்கலாம். பேசாமல் வேலையை விட்டு வேறு வேலைக்காவது சென்று விடலாமா என்ற எண்ண ஓட்டங்களும், நம்பிக்கை துரோகம் சார்ந்த சில பிரச்சனைகளால் அதிகப்படியான மன வருத்தங்களையும் சந்தித்திருக்கலாம். அதனால் பொறுமையாக அடுத்த 4 மாதங்கள் நீங்கள் அவசரப்பட்டு எந்த முடிவுகளை மேற்கொள்ளாமல்
நீங்கள் பணி செய்யக்கூடிய நிறுவனங்களில் லாபமோ நஷ்டமோ அடுத்த 4 மாதங்கள் நீங்கள் தொடர்வது மிகவும் நன்மையாகும். அதேபோல மனரீதியாக இருந்த வெறுமையான சூழல்கள் அகலும். சில தேவையற்ற மனக்குழப்பங்களும் பொருளாதாரம் சார்ந்த கடும் நெருக்கடிகளும் குடும்பத்தில் யாராவது ஒருவருக்கு அடிக்கடி உடல் பாதிப்புகள் ஏற்படுகிறதே என்ற வலிகள் வேதனைகள் சற்று உங்களுக்கு இருக்கலாம். அவற்றுக்காக நீங்கள் எந்த புதிய முயற்சிகளை மேற்கொள்ளாமல் தொழில் ரீதியாக அதிக விழிப்புடன் செயலாற்றுவது உங்களுக்கு மிக நன்மையாகும். சுயமாக தொழில் செய்யக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை சுய தொழில் ரீதியாக புதிய ஆர்டர் சார்ந்து முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். ஆனால் வங்கியில் கடன் பெறுவது அல்லது புது மிஷினரிகள் வாங்குகிறேன் அல்லது ஒருவரை முழுமையாக நம்பி அவர்கள் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அப்படியே செயல்படுத்துவதற்கான முயற்சிகளையும் நீங்கள் அடுத்த 4 மாதங்கள் தவிர்ப்பது மிக நன்மையாகும். ஏனென்றால் சுயதொழில் ரீதியாக நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் ஆரம்பத்தில் நன்றாக போவது போன்று தோன்றி பின்பு அவை நஷ்டப்படுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிவிடலாம். அதனால் புது ஆர்டர்கள் சார்ந்தவற்றுக்கோ புதிய மிஷினரி வாங்குவதற்காகவோ ஏதாவது முயற்சிகளை மேற்கொள்கிறீர்கள் என்றால் நன்றாக யோசித்து ஒரு முடிவுகளை மேற்கொள்வதும் அதே போல உங்களுடன் பணிபுரியக்கூடிய நபரிடம் சற்று விட்டு கொடுத்து அனுசரித்து போவதும் அதிக கௌரவங்கள் பார்க்காமல் செயல்படுவதும் சுய தொழிலில் வளர்ச்சிகளை உங்களுக்கு நிச்சயம் உருவாக்கும். கடந்த காலங்களில் ஏற்பட்ட படிப்படியான இன்னல்கள் குறைந்து நல்ல வளர்ச்சிகளை நீங்கள் நிச்சயம் பெறலாம். அரசு துறையில் பணிபுரியக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை தொழில் ரீதியாக சற்று வேலைபளுக்கள் அதிகரிக்கும். வீண் சஞ்சலங்களும் அல்லது எதிர்மறையான எண்ணங்களும் உங்களுக்கு அதிகமாக தோன்றி மறையலாம். இதனால் முக்கியமான ஃபைல்களில் கையெழுத்திடும் பொழுது தவறுதலாக அவை வேறு விதமாக வருவதற்கான சூழலும் உண்டு. அதனால் அரசு துறையில் பணிபுரியக்கூடிய நபர்கள் தொழில் ரீதியாக அதிக விழிப்புடன் பணியாற்றுவதும் அனாவசியமாக கையெழுத்து போடாமல் நீங்கள் எந்த பேப்பரில் கையெழுத்து போட்டாலும் அதை ஒரு முறைக்கு இருமுறை படித்து பார்த்து கையொப்பம் இடுவது மிக நன்மையாகும். அவர்கள் சொல்கிறார்கள் இவர்கள் சொல்கிறார்கள் என்று சிலருடைய அழுத்தங்களால் நீங்கள் ஏதாவது முக்கியமான விஷயங்களில் செயல்படும் பொழுது அவை தவறாக போவதற்காகவும் பின்னாளில் உங்களுக்கு ப்ரொமோஷன் அல்லது இன்கிரிமெண்ட் சார்ந்தவற்றில் சில சறுக்கல்களை தரக்கூடிய வாய்ப்புகளையும் அடுத்த 4 மாதங்களில் உருவாக்கலாம். அதனால் எதிலும் பொறுமையுடன் செயலாற்றுவது அரசு துறையில் பணிபுரியக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு மிக நன்மையாகும். வெளிநாட்டில் தங்கி பணிபுரியக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்கள் தொழில் ரீதியாக சற்று இறுக்கங்களும் கடுமையான வேலைபளுக்களும் அதிகரித்தாலும் அதற்கேற்ற பொருளாதாரம் சார்ந்த உயர்வுகளோ அல்லது தேவையற்ற சில குழப்பங்களோ நிச்சயம் மறைந்து மனரீதியாக இருந்த வெறுமைகள் அகன்று எதிலும் புதிய உத்வேகத்தோடும் தன்னம்பிக்கையோடும் சாதிக்கக்கூடிய நல்ல சூழல்கள் அடுத்த 4 மாதங்கள் உங்களுக்கு உருவாகும். வெளிநாட்டை சார்ந்த தொழில் புரியக்கூடிய நபர்கள் அடுத்த 4 மாதங்களில் பெரிய முக்கிய முடிவுகள் எதையும் தவிர்ப்பதும் குறிப்பாக பேசாமல் சொந்த நாட்டிற்கே வந்து தொழில் செய்யலாமா என்ற எண்ணங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் அடுத்த 4 மாதங்கள் பொறுமையாக அங்கே செயல்பட்டு அதன் பின்பு நீங்கள் சொந்த நாட்டிற்கு வருவது உங்களுக்கு தொழிலில் வளர்ச்சிகளையும் பொருளாதார ரீதியாக உயர்வுகளையும் பெறக்கூடிய சந்தர்ப்பங்களை அதிகரிக்கச் செய்யும். உத்திராட நட்சத்திரக்காருடைய உடல் ஆரோக்கியங்களை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் குறிப்பாக மூட்டு சார்ந்த பிரச்சனைகளும் பாத குடைச்சல் சார்ந்த சில தொந்தரவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் கால் சார்ந்தவற்றில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழல்கள் இருப்பதினால் அதிக கால் சத்துக்கள் நிறைந்த உணவுகள் எது என்பதை துளாவி அதை அதிகம் உணவில் சேர்த்துக்கொள்வதும் ஆயுர்வேதிக் ஹோமியோபதி போன்ற இயற்கையான மருத்துவங்களை நீங்கள் நாடி செல்வதும் அதன் மூலமாக உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதிக பாதிப்புகளை தந்து கொண்டிருந்த மூட்டு சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து சற்று நிவர்த்தி கிடைக்கக்கூடிய நல்ல சூழல்கள் உண்டாகும். முடிந்தவரை நீங்கள் ஆங்கில மருத்துவங்களை தவிர்த்து இயற்கை மருத்துவங்களை நாடும் பொழுது அவை உடல் ஆரோக்கியத்திற்கும் மன ஆரோக்கியத்திற்கும் நன்மையை பயக்கும். பெரிய பாதிப்புகள் ஒன்றும் நிச்சயம் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்படாது. சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்படும். அவற்றை நீங்கள் சரியாக பேணும் பொழுது அவை நிச்சயம் உங்களுக்கு பாதிப்புகளை உருவாக்காது. இந்த காலச்சூழ்நிலைக்கேற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு உத்திராட நட்சத்திரக்காரர்களும் உங்கள் வீட்டருகில் உள்ள முருகப்பெருமான் ஆலயத்திற்கு தவறாது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை என்றும் நீங்கள் அவசியம் சென்று உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வர படிப்படியாக எதிர்மறையான எண்ணங்கள் குறைந்து நேர்மறையான எண்ணங்களும் உடல் ஆரோக்கியங்களும் உங்களுக்கு வலிமையடையும். 4 மாதத்தில் ஏதாவது ஒரு மாதத்தை தேர்ந்தெடுத்து அவசியம் நீங்கள் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு வர சகல இன்னல்களும் படிப்படியாக குறைந்து நல்ல வளர்ச்சிகளை நீங்கள் நிச்சயம் பெறலாம். நன்றி, வணக்கம். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.